இப்போ மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GS1, GS2, GS3 அண்ட் GS4. GS1ல் வந்து 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஹிஸ்ட்ரி, அதில் ஏன்ஷியன்ட், மிடீவல், மாடர்ன். அதுக்கப்புறம் யூ ஹாவ் ஜியாகிரஃபி, சொசைட்டி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, அப்புறம் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த 5 டாபிக் நீங்கள் GS1ல் படிக்கணும். GS2 பார்த்தீங்கன்னா பாலிட்டி, கவர்னன்ஸ், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் IR. இந்த 4 சப்ஜெக்ட் GS2ல் இருக்குது. ஸோ GS1ல் 5, GS2ல் 4. GS3ல் அப்படி பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் எக்கானமி, அக்ரிகல்ச்சர், என்வாயன்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ மொத்தம் 6 சப்ஜெக்ட் GS3ல் இருக்குது. எத்திக்ஸ் பேப்பரில் கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், இதுதான் வந்து GS4ல் வரப்போகுது. ஸோ நீங்கள் பேசிக்காக நீங்கள் எந்த டாபிக் படித்தாலுமே, நியூஸ் பேப்பர்லேயும் சரி, மேகசின்லேயும் சரி, இந்த டாபிக் இந்த GS1லேயோ 2லேயோ 3லேயோ வருதான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நியூஸ் பேப்பர்ஸை கவர் பண்ணுங்கள். ஸோ எந்த டாபிக் சொன்னாலும் GS1ல் இது வருதா, GS1ல் 5 பேப்பர் இருக்குது, GS2ல் 2 பேப்பர் 4 பேப்பர் இருக்குது, GS3ல் 6 பேப்பர் இருக்குது. ஸோ இந்த 5, 4, 6 இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ஃபர்தராக டிவைட் பண்ணலாம், பட் பேசிக்காக இந்த டிவிஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இந்த நம்பர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பராக கன்வெர்ட் பண்ணி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் ரொம்ப நாள் நிற்கும். GS3 நீங்கள் யோசிச்சோன்னே டக்குன்னு சொல்லணும் 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. GS2 அப்படின்னா there is 4 subjects. GS1 அப்படின்னா 5 சப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மேஜிக் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. I'll see you in the next video.